ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் டியூப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பன்சஷே தோனாஸ். பேர் கேட்டால் ரொம்ப டஃப்பாக இருக்கு இல்லையா? ஆனால் அப்படி இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கேக்கு. பலாப்பழத்தை வச்சு செய்யக்கூடிய ஒரு கேக்கு. ரொம்ப ஈஸியாக அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம இந்த கேக்கை செஞ்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் தேங்காய், 1 கப் வெல்லம், 1 கப்பு நம்ம உப்புமாக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ரவை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பலாப்பழத்தை எடுத்து மிக்சியில் இந்த மாதிரி பியூரி பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து 2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வாசனைக்கு. இப்போ இது எல்லாத்தையுமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சில பேர் வந்து இதை வந்து பால் கூட சேர்ப்பாங்க. நான் பால் சேர்க்கலை, இந்த மாதிரி வச்சுட்டேன். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 20 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம். 20லேருந்து 30 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரவையை வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போது இதில் 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் 2 ஸ்பூன் வந்து நெய், இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து கோவாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. அங்கே வந்து நிறைய ஸ்டீம் கேக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குக்கும்பர் வச்சு பண்ணுவாங்க, தவுசலின்னு பேர். அந்த மாதிரி இது வந்து பலாப்பழத்தை வச்சு செய்கிற ஒரு ரெசிபி. இதுக்கு அவன்லாம் எதுவுமே தேவையில்லை. ஆனால் நான் இந்த வீடியோவில் வந்து 2 விதமாக செய்கிறது காமிக்கிறேன். ஒன்று வந்து குக்கரில் வைக்க போகிறோம், இன்னொன்று வந்து அவனில் வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் வைக்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி பேன் வந்து ஆல்ரெடி நான் வந்து நெய் தடவி வச்சுட்டேன். அந்த பேனில் முக்கால்வாசிக்கு நம்ம இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஆவியில் வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வச்சு எடுக்க போகிறோம். நம்ம இட்லியில் குக் பண்ணுற மாதிரி தான், விசிலெல்லாம் எதுவுமே போடாமல் நம்ம இதை வந்து குக் பண்ணி எடுக்க போகிறோம். இது வேகிறப்பவே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வீடு ஃபுல்லாக சூப்பராக அந்த பலாப்பழ வாசனை அடிக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். இவ்வளோ பெரிய பேனில் வைக்காமல் நம்ம குட்டி குட்டி கிண்ணத்தில் கூட வச்சு அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட இந்த பன்சஷே தோனாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா ஆற விட்டுட்டு சைட்ஸ்லாம் நல்லா இந்த மாதிரி கத்தியால் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கவுத்துங்க. நல்லா வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி சூப்பராக வந்துடும் உங்களுக்கு கேக் மாதிரி. இது நீங்கள் அப்படியே சுட சுட சூப்பராக சாப்பிடலாம். எதுவுமே இதுக்கு தேவை கிடையாது. ஸோ இந்த ஸ்டீம்டு வெர்ஷன் ரெடி. அடுத்தது பேக் பண்ண போகிறோம். பேக்கிங்க்கு வந்து நம்ம நார்மலாக கேக்லாம் பேக் பண்ணுற மாதிரி 180 டிகிரிஸ்க்கு நான் டெம்பரேச்சர் செட் பண்ணியிருக்கேன். ஸோ 20லேருந்து 30 நிமிஷம் வரையும் நீங்கள் பேக் பண்ணலாம். அதாவது எப்படின்னா அவன் டு அவன் டெம்பரேச்சர் அண்ட் டைம் மாறுறதுனால நீங்கள் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு வந்து 20 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுதான் வந்து நம்ம பேக் பண்ண வெர்ஷன். ரெண்டுமே சூப்பராக அட்டகாசமாக இருந்துச்சு. ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா பேக் பண்ணதில் வந்து அந்த டாப் லேயர் வந்து லைட்டாக வந்து ப்ரௌனாக இருந்துச்சு. ஸ்டீம்டில் வந்து அப்படியே அதுவும் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருந்தது ரெண்டுமே. ஸோ கண்டிப்பாக இந்த பன்சஷே தோனாஸ் கோவன் டெசர்ட் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் தாங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.